Hello everyone. In this video we are going to see the problem with respect to economic value added. Already last video la economic value added kana formula eppadi compute pananum and adula enna details nama figure out pananumndra ellame discuss pannirpom. Inniki and model related oru problem discuss pannalam. So the question is, the following information is supplied by ABC Limited for the year ended 2022. Profit after tax, interest details எல்லாம் கொடுத்திருக்காங்க. கம்பெனியோட shareholders fund, equity portion and reserves and surplus எவ்வளோன்னு கொடுத்திருக்காங்க. கம்பெனியோட long term debt எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. And the overall cost of overall capital employed is 777 crore. And இதில் market capitalization value எவ்வளோ, risk free rate of return, market return and the tax rate எவ்வளோன்ற எல்லாம் கொடுத்திருக்காங்க. Last 5 yearsக்கான beta details கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் நம்ம 1.1 நம்ம 2022க்கான beta factor எடுத்துக்கிறோம். So you are required to compute economic value added of ABC Limited on 2023, right? So economic value added க்கு நமக்கான formula என்ன? Economic value added equal to net operating profit after tax minus cost of capital, that is WACC, weighted average cost of capital into capital employed. இதுதான் நம்மளோட formula. ஃபர்ஸ்ட் நம்ம net operating profit after tax determine பண்ணணும். அதுக்கு நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், as per financial management EBIT இருந்து interest portion reduce பண்ணுவோம். Then we will get earnings before tax or profit before tax. அதிலிருந்து again tax reduce பண்ணுவோம். கழிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியது profit after tax ஸ்டாண்ட் ஆகும். ஸோ tax portion reduce பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியது profit after tax or earnings after tax. அதிலிருந்து நம்ம again எதை ஆட் பண்ணுவோம், interest after tax ஆட் பண்ணிட்டா we will get net operating profit after tax. எதனால interest after tax ஆட் பண்ணுறோம், net operating taxனா என்ன, net operating profit after taxனா என்னன்ற எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சம்மை பொறுத்தளவு நமக்கு EBITயில் டேரெக்டாகவே என்ன கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ ஜஸ்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பொசிஷனில் எவ்வளோ போட்டுடலாம், 205.9 சார்ஜ் பண்ணிடலாம். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4.85 crores. ஸோ 4.85 crore-ஐயும் ஆட் பண்ணக்கூடாது. அதில் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணிடணும், 25% டேக்ஸ், டேக்ஸ் காம்போனன்ட் 25 சொல்லியிருக்காங்களா. ஸோ 4.85 into 25% போட்டிங்கன்னா 1.2125 இருக்கும். ஸோ 4.85லேருந்து இந்த 25% ரெடியூஸ் பண்ணது போக your balance will be 3.63 crores. So 205.9 plus 3.63 crore charge பண்ணா your net operating profit after tax will be 209.53. ஸோ நம்மளோட net operating profit after tax 209.54, ரைட்டா. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் காம்போனண்ட்டை ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் 4.85 crore, இதில் டேக்ஸ் காம்போனன்ட் 25% போக பேலன்ஸ் உள்ளது 3.63 crore. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்லேருந்து அதை ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், ரைட்டா. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து எங்கே சார்ஜ் பண்ணிடலாம், ஃபார் EVA இந்த இடத்துல சார்ஜ் பண்ணிடலாம், 209.53 அப்படின்னு சார்ஜ் பண்ணிடலாம். அண்ட் த செகண்ட் பார்ட் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளோட இன்வெஸ்டட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஈக்விட்டி போர்ஷன், நான் ஓவரால் ஈக்விட்டி போடுறேன், ஈக்விட்டி ப்ளஸ் ரிசர்வ்ஸ் நெட் ஒர்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ₹747 இல்லைங்களா. லெட்ஸ் செக், 740, ரைட். ஸோ ஈக்விட்டி அண்ட் ரிசர்வ்ஸ் வந்து 740 crore ப்ளஸ் டெட் கேபிட்டலும் இருக்குது, லோனாக எவ்வளோ வச்சுருக்காங்க, ₹37 crore. அப்போது ஓவராலாக கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோன்னு பார்த்தோம்னா, கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் ஈக்குவல் டு 777 crore, ரைட்டா. ஸோ ஓவரால் 777 crore. நமக்கு ஆஸ் பர் EVA ஃபார்முலா என்ன சார்ஜ் பண்ணுவோம், NOPAT, நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மைனஸ் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு என்ன போட்டுடலாம், 777, என்ன கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோமோ டெட் அண்ட் ஈக்விட்டி எல்லாம் சேர்த்து 777 crore. WACC எப்படி கண்டுபிடிப்போம், வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு எப்படி சார்ஜ் பண்ணியிருப்போம், வெயிட் ஆஃப் டெட் இன்டூ காஸ்ட் ஆஃப் டெட் ப்ளஸ்
weight of equity into cost of equity, right? So first weight of debt. Debt oda portion evlo 37 crore. So 37 divided by 777 charge பண்ணீங்கன்னா overall capital la debt oda participation 4.76%. So 4.8% debt oda weightage. So this is the weight of debt. Weight of capital evlo? Equity capital. So 740 divided by 777. So அப்போ overall 777 crore நமக்கு overall capital. இதில் ஈக்விட்டியோட பார்ட் மட்டும் 740. இப்போ 740 divided by 777 போட்டிங்கன்னா 95.523% கிடைக்கும். On whole 100% capital நம்ம டிட்டர்மைன் பண்ணியாச்சு. அப்போ weight of debt எவ்வளோ 4.8% into weight of equity எவ்வளோ 95.523%. ஓகேவா 95.52%. இப்போ நம்ம வேறு என்னெல்லாம் டிட்டர்மைன் பண்ணணும்? காஸ்ட் ஆஃப் டெட் அண்ட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு டெட்டுக்கு என்ன ஃபார்முலா? இன்ட்ரெஸ்ட் இன்டூ 1 மைனஸ் டேக்ஸ் டிவைடட் பை நெட் சேல் ப்ரொசீட்ஸ். கேடி ஈக்குவல் டு அப்படின்னு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். நம்மளோட இன்ட்ரெஸ்ட் காம்போனன்ட் எவ்வளோ? 4.85 crore into 1 minus 25% tax rate divided by net proceeds ன்றது issue price, that is 37 crore. Debt capital 37 crore. அப்போ நமக்கு எவ்வளோ சார்ஜ் ஆயிருக்கும்? 4.85 into 75% divided by 37 crore. Your cost of debt equal to 9.8% cost of debt இருந்திருக்கும். அண்ட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? காஸ்ட் ஆஃப் டெட்டுக்கு இங்கே சார்ஜ் பண்ணிடலாம். கேடிக்கு பக்கத்தில் 9.8%. அண்ட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோ போடலாம்? நமக்கு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? ஆர்எஃப் இருக்குது, ஆர்எம் இருக்குது அண்ட் பீட்டா இருக்குது. ஸோ வி கேன் கம்ப்யூட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அண்டர் கேபிட்டல் அசட் ப்ரைஸிங் மாடல். யூஸ்வலாகவே EVA எக்கனாமிக் வேல்யூ ஆடடுக்கு இந்த மெத்தட் தான் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கம்ப்யூட் பண்ணணும். இப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டிக்கான கேஇக்கான மெத்தட் கேபிட்டல் அசட் ப்ரைஸிங் மாடல். ஸோ இந்த மாடல் படி என்ன ஃபார்முலா? ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் ப்ளஸ் பீட்டா இன்டூ மார்க்கெட் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். கொஸ்டினில் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னுக்கு என்ன ரேட் கொடுத்துருக்காங்க? 12% அண்ட் மார்க்கெட் ரிட்டர்னுக்கு 16%. ஸோ 12% ப்ளஸ் பீட்டா 1.1. 5 இயர்ஸ்க்கான டீட்டெயிலில் 1.1 சூஸ் பண்ணியிருக்கோம், ஹையஸ்ட் ஃபிகர். ஸோ மார்க்கெட் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 16%. மார்க்கெட் ரிட்டர்ன் இஸ் 16%. ஆக்சுவலாக இன் பாயிண்ட்ஸ் ஆஃப் டெசிமலில் 15.5% இருக்கும். ஸோ 15.5% மைனஸ் 12%. ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அண்டர் CAPM இஸ் 15.85% as cost of equity. ரைட்? அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி பிளேஸில் இந்த 15.85% சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 15.85%. ஸோ வெயிட் அண்ட் காஸ்ட் ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் பேக். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆன் ஹோல் எவ்வளோனா 15.56%. தட் இஸ் இந்த ஈக்குவேஷன் இப்படியே சால்வ் பண்ணுங்கள். 4.8% into 9.8% plus 95.52% into 15.85%. You will get 15.56% as weighted average cost of capital. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? எக்கனாமிக் வேல்யூ ஆடட் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு நோபேட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? நோபேட் இஸ் 209.54, ரைட்? அப்போ நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 209.54 crore மைனஸ் weighted average cost of capital 15.56% into capital employed is 777 crore. ரைட்? இதெல்லாம் சால்வ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா யூ வில் கெட் 88.56 crore. ஓகேவா? ஹார்ட்லி யூ வில் கெட் 88.56 crore. சிம்பிளிஃபை பண்ணோன்னா 89 crore will be economic value added. ரைட்டா? ரொம்ப சிம்பிள். நோபேட் ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணிடணும். நோபேட் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டஃப் வச்சு நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் என்னன்னு டிட்டர்மைன் பண்ணுங்கள். இதில் முக்கியமான ஒர்க்கிங் என்னென்னா செகண்ட் பார்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்யூட்டேஷனுக்கு என்ன பண்ணணும்?
ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்யூட்டேஷனுக்கு ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் பார்க்கணும். ஓவரால் கேபிட்டலில் ஈக்விட்டி அண்ட் டெட்டோட காம்போனன்ட் எவ்வளோ பார்ட்டிசிபேட் ஆயிருக்கு அண்ட் ஈச் கேபிட்டலுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து வேக் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சார்ஜ் பண்ணுங்கள். Then you will get economic value added as your result. Clear?